ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இயற்பியல் எக்ஸாமுக்கான ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் எக்ஸாமுக்கான வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஃபார் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே சைட் பை சைடாக நான் வந்து புக்கை வச்சு தான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்களும் என்ன பண்ணுறீங்க, வீடியோ பார்க்குற கையோட உங்களுடைய புக்கை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற கைடு நோட்ஸ் என்னவோ அந்த நோட்ஸ் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது ஏன்னா நான் வந்து போன வருஷம் எப்படி சொன்னேன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு சொல்லிவிட்டு கொஸ்டின் நம்பர் பார்த்து தமிழ் மீடியத்தை மார்க் பண்ண சொன்னேன். பட் இந்த தடவை நம்ம ரெண்டு புக்கையுமே வச்சு சொல்லிடுவோம், ரெண்டு பேருமே பார்த்துக்கிறட்டும் ஒரே வீடியோவில். எதுக்கு கன்ஃபியூஷன்ஸ் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தீங்க ஒரு சில கொஸ்டின் வந்து அது இந்த ஃபிசிக்ஸ் மாதிரி சப்ஜெக்ட்லாம் வந்து கொஸ்டின் நம்பர் மாறுது அப்படின்னு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி மேஜர் சப்ஜெக்ட்டுக்குலாம் வந்து நான் வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு புக்கையுமே வச்சு சொல்கிறேன். உங்களுக்கு ஜூன் அண்டு ஜூலைக்கான போர்ஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா மிட் டேர்ம் எக்ஸாமுக்கான போர்ஷன். ஸோ அந்த வகையில் பார்க்கையில் உங்களுக்கு பாருங்கள் ஜூன் அண்டு ஜூலைக்கான போர்ஷன் எது, நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்டு அண்டு மெஷர்மெண்ட். ஸோ இது ஜூனுக்கானது. ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற லைக் வெரி இம்பார்ட்டன்ட். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. 11th தனியாக இருக்கும், 12th தனியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 11th குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் வெப்சைட்டில் நான் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கும், நம்ம kalvimini.online அப்படிங்கிற வெப்சைட்டில். ஸோ அந்த மெட்டீரியல்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி படிங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து கெனமேட்டிக்ஸ் ஜூன் அண்டு ஜூலை. ஸோ இதுதான் இருக்கும். அப்புறம் லா ஆஃப் மோஷன் ஜூலை ஆகஸ்ட். ஒருவேளை உங்களுக்கு ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்குக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்ட் யூனிட் ஃபுல்லாகவே வரும். இல்லை உங்களுக்கு ஜூலைக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா தேர்ட் யூனிட்டில் பாதி வரைக்கும் வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து நம்ம தமிழ் மீடியத்துக்கு வந்தோம்னா சேம் அதே தான். இந்த இது இயல் உலகத்தின் தன்மையும் அளவீட்டியலும் இயக்கவியல் இயக்க விதிகள் முழுசாக வரும், சம்டைம்ஸ் பாதி வரும். ஸோ ஜூன் அண்டு ஜூலைக்கானது தான் உங்களுக்கு வந்து போர்ஷன். ஸோ இப்போ வந்து சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு 2 சாப்டர், ஏன்னா 2 சாப்டர் தானே ஃபுல்லாக வருது. ஸோ அதனால் ஃபஸ்ட் 2 சாப்டருக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இல்லை அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சாப்டருக்கு மட்டும் வந்து நான் சொல்கிறேன். ஸோ அது வீடியோ டைம் லென்த்தை பொறுத்து இருக்குது. பட் நான் ஒரு சாப்டருக்கு இந்த வீடியோவில் சொன்னாலும் அடுத்த வீடியோவில் நான் இன்னொரு சாப்டர் சொல்லிடுவேன். ஸோ டோன்ட் வரி. ஸோ ஐ திங்க் இதுதான் ஃபஸ்ட் யூனிட் நினைக்கிறேன். எஸ், இதுதான் ஃபஸ்ட் யூனிட்டு. ஸோ அப்படியே தமிழ் மீடியத்துக்கும் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்ததுக்கப்புறம் நான் மார்க் பண்ணுற கொஷினை நீங்களும் வந்து உங்கள் கைடு வச்சுருந்தீங்கன்னா கைடு புக்கில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி 1 வேர்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு எல்லா கொஷினுமே படிங்க. உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே சரி 15 1 வேர்டில் வந்து உங்களுக்கு வந்து மொத்தம் 15 1 வேர்டு உங்களுக்கு. ஏன்னா 10th இப்போ தான் நீங்கள் 11th வந்திருக்கீங்க, உங்களுக்கு கொஷின் பேட்டர்ன் மேபி தெரியாமல் இருக்கலாம். 15 1 வேர்டு கேட்பாங்க. அதில் 13 கொஷின் வரைக்கும் உங்களுக்கு புக் பேக் கொஷின் இந்த லெசனுக்கு பின்னாடி தான் இருக்குது பாருங்கள், இதில் இருந்து தான் கேட்பாங்க. 1 or 2 கொஷின்ஸ் தான் உங்களுக்கு புக் இன்சைடு கேட்பாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை வந்து கொஞ்சம் நல்லா வந்து படிக்க பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ அவங்க கொஷின் வந்து மார்க் பண்ணலாம். ஷார்ட் ஆன்சர் கொஷின்ஸ் 2 மார்க். ஓகே, ஃபஸ்ட் யூனிட் சின்ன யூனிட் தான். ஸோ அதனால் நான் 2 யூனிட்டையுமே சேர்த்தே சொல்லிடுறேன் இந்த வீடியோவில். 2 மார்க் ஷார்ட் ஆன்சர் கொஷினை பொறுத்தளவு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் வெரி இம்பார்ட்டன்ட் என்னது, அந்த இது தேர்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முக்கிய நெருக்கலை கணக்கிடுவதன் விதிகளை குறிக்க வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸ். வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் நிறைய தடவை கேட்டிருக்கேன். அது மூன் யூசிங் பேரலக்ஸ் மெத்தட், இடமாறு தோற்ற முறையில் சந்திராயனின் எவ்வாறு அழைப்பீர்கள். ஸோ இந்த கொஷின் இது ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். அப்புறம் பரிமாண பகுப்பாய்வின் வரம்புகள், ரூல்ஸ் ஆஃப் டிட்டர்மினிங் சிக்னிஃபிகேஷன்ஸ், 2nd 3rd 4th பார்த்துக்கோங்க. 2nd 3rd 4th. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின்ஸை மட்டும் 2 மார்க் அண்ட் 3 மார்க்கில் பாருங்கள். ஸோ அடுத்தது லாங் ஆன்சரில் கன்ஃபார்ம் சொல்லிடலாம், இதுதான் மேக்ஸிமம் வர சான்ஸ் இருக்குன்னு அடித்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கொஷின் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து லாங் ஆன்சரில் வந்து என்ன நிமிஷம் டைப்ஸ் ஆஃப் எரர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிழைகளின் பல்வேறு வகைகள். ஓகேங்களா? பிழைகளின் வெவ்வேறு வகைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இது மேக்ஸிமம் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து ட்ரையாங்குலேஷன் மெத்தட் அண்ட் ரேடார் மெத்தட். சம்டைம்ஸ் தனித்தனியாகவும் கேட்குறாங்க, ட்ரையாங்குலர் மெத்தடையும் ரேடார் மெத்தடையும். ஸோ அது பார்த்துங்க. ஃபஸ்ட்டில் செகண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரூ கேஜ் எப்போவாவது தான் கேட்பாங்க. ஸோ அது கூட விட்டுறலாம் நீங்கள். பட் இந்த இது செகண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது இது வந்து சம்டைம்ஸ் கேட்குறாங்க அந்த மாதிரி மிட் டேர்ம் ஹாஃப் இயர்லி அந்த மாதிரி எக்ஸாமில். பட் பப்ளிக் எக்ஸாமில் மோஸ்ட்லி கேட்குறது கிடையாது இந்த கொஷின். ஸோ 4th கொஷின். ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ்லாம் வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா பாருங்கள். இல்லாட்டி மேக்ஸிமம் கம்பல்சரி தான் எக்ஸசைஸில் கேட்பாங்க. அது பப்ளிக் எக்ஸாமுக்கு இந்த யூனிட்லேருந்து கேட்க மாட்டாங்க. பட் மிட் டேர்முக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்குது. இப்போ அப்படியே 2nd யூனிட் வந்துடுவோம். 2nd யூனிட்டில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு 1 minute லோட் ஆகிரட்டும். அண்ட் அகெயின் சொல்கிறேன், இந்த வீடியோக்கு லைக் பண்ணாமல் யாராவது பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி. ரொம்ப தள்ளிட்டேனா 3rd யூனிட் வந்துருச்சா என்ன இன்னும் பார்ப்போம்.
இல்லை செகண்ட் யூனிட் தான். ஓகே, இப்படி தமிழ் மீடியத்துக்கு ஓகே, 2 பேருக்கும் செகண்ட் யூனிட் வந்து எடுத்தாச்சு. ஸோ செகண்ட் யூனிட்டில் இம்பார்ட்டண்ட்டான ஷார்ட் ஆன்சர் கொஷின் என்ன அப்படின்னு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் அது வந்து பார்த்துக்கோங்க. கார்டீசியன் ஆயாச்சு, சம்டைம்ஸ் கேட்பாங்க, அதனால் அதை பார்த்துங்க. வெக்டார் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெக்டார் வரையறு. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டெஃபைன் எ ஸ்கேலாரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. வெக்டார் எப்படி இம்பார்ட்டண்ட்டோ தட்ஸ் ஆல்சோ ஸ்கேலார் இம்பார்ட்டன்ட்டு. அடுத்தது ஸ்கேலார் ப்ராடக்ட்டு, இதெல்லாமே ரொம்ப ஈஸி தான். நீங்கள் இப்போ ஆன்சர் பார்த்தாவே தெரியும், ரொம்ப ரொம்ப சின்னது. அதனால் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்கிறேன். ஸோ வெரைட்டியாக ஷார்ட் நோட் அண்ட் வெக்டர் ப்ராடக்ட் இதெல்லாம் அந்தளவுக்கு தேவையில்லை. டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் 3 மார்க்கில் நிறைய தடவை கேட்பாங்க. 7th கொஷினா. இடப்பெயர்ச்சி மற்றும் கடந்த தொலைவு நிறைய தடவை 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அடுத்து வெலாசிட்டி ஸ்பீடு, இதுவும் நிறைய தடவை வந்து 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. திசைவேகம் மற்றும் முடுக்கம், அப்புறம் முடுக்கம் ஆக்சிலரேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வெலாசிட்டி அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி, இது அவ்வளோ கேட்குறதில்ல. ரேடியன் பார்த்துக்கோங்க, 2 மார்க்கில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதையும் வந்து பார்த்துக்கோங்க, ஒரு ரேடியன். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கோண இயக்கத்தின் இயக்க சமன்பாடுகள், அது வந்து சீரற்ற வட்ட இயக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 13வது கொஷின் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஷார்ட் ஆன்சர் கொஷினில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே லாங் ஆன்சர் கொஷின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரியாங்கிள் லா ஆஃப் அடிஷன் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். வெக்டர் கூடுதலின் முக்கோண விதி. ஸோ அடுத்தது ஸ்கேலார் மற்றும் வெக்டார் பெருக்கல், அதுவும் பார்த்துங்க, எல்லாமே ஈஸி கொஷின் தான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கினமேட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன், ஸ்டார் போட்டு வச்சுக்கிற அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ நிறையா தடவை பப்ளிக் எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் பார்ட்டிக்கல், இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். போத் வெர்டிக்கல் அண்ட் ப்ராஜெக்டட் வெர்டிக்கல் ரெண்டுமே கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க, 4th கொஷின். அடுத்தது அப்படியே பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் 6th கொஷின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ அது வந்து பாருங்கள், மைய நோக்கு முடுக்கத்திற்கான கோவையை பெருக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது எக்ஸ்பிரஷன் ஃபார் டோட்டல் ஆக்சிலரேஷன், ஓகே, இது அந்தளவுக்கு தேவையில்லை. ஸோ இதெல்லாம் தான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஷின்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள், மொதல் 2 யூனிட்டில் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 2 யூனிட்டில் உள்ள கொஷின்ஸ் எல்லாம் நல்லா படிங்க. அண்ட் அப்கமிங் உங்களுக்கு இது சொல்லுங்கள், இதே மாதிரி வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்கும் புக்கை வச்சு சொல்லலாமா, இல்லை கொஷின் நம்பர் ஏதாவது ஒரு மீடியம், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் மீடியத்துக்கு நான் கொஷினை சொல்லிவிட்டு இங்கிலீஷ் மீடியம் கொஷின் நம்பர் பார்த்துக்கிறீங்களா, இல்லை இங்கிலீஷ் மீடியம் சொல்லிட்டு கொஷின் நம்பர் தமிழ் மீடியம் பார்த்துக்கலாம், இல்லை 2 பேருக்கும் இந்த மாதிரி வந்து சொல்லவா அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லுங்கள். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.